இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்ம தாய் திருநாட்டிலே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஒளி கடவுளுடைய ஒரு ஒரு அடையாளம்னு சொல்லலாம். நானே உலகின் ஒளி என்று ஏசப்பா சொன்னார். என்னை பின் செல்கிறவன் இருட்டில் நடக்க மாட்டான், அந்த ஒளிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருப்பான் என்று ஏசப்பா முன்மொழிந்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, தீபாவளி திருநாள் கொண்டாடும் உங்கள் எல்லோருக்கும், பிறமத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கடவுள் நிறைவாக தன் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். இன்றைய உலகத்தில் சொல்லலாம், இன்றைய உலகத்தில் கடவுளுடைய ஆசீர் எது என்று ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம்னா இதுதான் அப்படின்னு. அதில் மிக முக்கியமானது செல்வம், காசு, பணம். யார்கிட்ட காசு பணம் இருக்குதோ அவங்களுக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. யார் வறிய நிலையில் இருக்கிறார்களோ, யார்கிட்ட காசு பணம் கிடையாதோ அவங்ககிட்டலாம் ஆண்டவரோட ஆசீர்வாதம் கிடையாது. எவன் செல்வந்தனோ அவன்கிட்ட கடவுள் நிறைவாக இருக்கிறாரு. யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவங்க கடவுள் கிடையாது என்ற எண்ணம் இன்று இந்த வினாடி மக்கள் மத்தியிலே நமது மத்தியில் இருக்குது. உண்மை, சத்தியம் இது. அந்த ஒரு கருத்தை இன்றைய வாசகங்கள் துடைத்து எறிகின்றன. செல்வம் இருக்கிறவங்களும் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றவன் கிடையாது. எவன் கடவுளை நம்பி வாழ்கிறானோ அவன் தான் செல்வந்தன். எவன்கிட்ட கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அவன் தான் செல்வந்தன். பணங்கிறவன் செல்வந்தன் கிடையாது. லோத்துவும் அபிரகாமும் இஸ்ரேல் நாட்டுக்கு வருவாங்க. கானான் நாட்டுக்கு அவர் என்ட்ரி நுழைஞ்ச உடனே அந்த நாட்டை அவங்க பிரிச்சுக்குவாங்க. அப்போது மூத்தவர் அபிரகாம் அவர் சொல்லுவார், லோத்து, இதோ கடவுள் கொடுத்த இடம் இருக்கு பாரு, உனக்கு எது வேணுமே எடுத்துக்கோ, நீ வலப்பக்கம் போன நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போன நான் வலப்பக்கம் போகிறேன்னு அபிரகாம் சொல்லுவார். லோத்து தனக்கான இடத்தை அவர் பிரித்துக்கொள்வார். எந்த இடம் தெரியுங்களா? யோர்தான் ஆற்றை ஒட்டிய செழிப்பான இடங்களை லோத்து எடுத்துக்குவார். யோர்தான் நதி பாலஸ்தீனாவிலே மிக செழுமையான பகுதி அது. அந்த யோர்தான் நதி வற்றாத ஜீவ நதி அது. அந்த யோர்தான் ஆற்றுக்கு கரையோரம் இருக்கின்ற வளமான பகுதிகளை லோத்து பிரித்து கொள்வார், தனக்குன்னு எடுத்துக்குவார். அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த வளமையான பகுதிகளை, தண்ணியே இல்லாத அந்த வறண்ட பூமியை அபிரகாம் எடுத்துக்குவார். நான் லோத்து அழிந்து போவார். அவருடைய எண்ணம் நீங்கள் பாருங்க பாப்போம், பைபிள் படித்து பாருங்க பாப்போம். அபிரகாம் வளமையோடு வாழ்வார். காசுகிறவங்களாம் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றோன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை நம்பி எவன் வாழ்கிறானோ அவன் தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவன். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ இருக்காது, அங்கே உங்கள் சொத்து இருக்கும். நட்சத்திரம் நீ பாருங்க பாப்பா. இன்னைக்கு ஒரு செல்வந்தன் சொல்கிறான், எனக்கு இன்னும் விளைச்சல் நிறைய விளையுது, நிறைய விளைச்சல் கிடைக்குது எனக்கு, அதை நான் எங்கே சேர்த்து வைப்பேன்? சேர்த்து வைக்க இடம் இல்லையே. என்னோட இருக்கிற களைஞ்ச இந்த குடோன்னு என்ன பண்ணுவேன், இடிச்சுட்டு இன்னும் பெருசாக தானிய கடன் பெருசாக இடத்த கட்டிட்டு இன்னும் நிறைய சேர்த்து வச்சு இன்னும் பல நாட்களுக்கு நான் உட்காந்து சாப்பிடுவேன் என்று அவன் தன் மனதிலே கோட்டை கட்டி கொள்கிறான். ஆண்டவர் சொல்றது பாருங்க பார்ப்போம். இன்று இரவே நீ சாக போற. நீ சேர்த்து வச்ச இந்த சொத்து சொகம் யார் அனுபவிக்க போற? பட்டினத்தார் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம், காதருந்த ஊசியும் கடைசி வழி வராதுன்னு சொல்லுவார். ஒரு ஊசிக்குது பார்த்தீங்களா, அந்த ஊசியில் இருக்க அந்த ஓட்டம் தான் ஊசி நூல் போட்டு தைக்க முடியும். அந்த ஓட்டை, அந்த காது உடஞ்சி போச்சுன்னா அது ஊசி போட எடுத்த குப்பையில்.
அந்த காதருந்த ஊசி கூட நீ செத்துட்ட பிறகு அவன் கூட வராதியா? எம்மா செல்வ சின்ன பொண்ணு உனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. காதருந்த ஊசியும் கடைசி வழி வராதுன்னு சொல்லிட்டு அவருடைய பட்டினத்தில் பாட்டு உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ சொத்து சொகம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போற நீ? அதற்கு மாறாக விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வையுங்கள். அது பாருங்க பார்ப்பாங்க, நான் உண்டு இல்லையா, என் நெஞ்சமே பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகையான பொருட்கள் உள்ளன, ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்து என்று சொல்லுவேன். ஆனால் சொன்னதை பாருங்க பார்ப்போம், இன்றே உன் உயிரை எடுத்துருவோம், உயிர் பிரிஞ்சு என்ன பண்ண போற நீ? கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவர் தமக்கு செல்வம் சேர்த்தவர் இத்தகையோரே. கடவுள் முன்னிலையில் செல்வம் இருக்கணும். அதை விடுத்து இந்த உலக செல்வத்திற்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்தை செல்வத்துக்குள்ளேயே போறவன் என்ன பண்ணுவான்? அவன் தனக்கான அடையாளத்தை இழந்துருவான். மனுஷனாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த உனக்கு கடவுள் யார்? இந்த உலக செல்வம் தானே. உனக்கு சாமியா இந்த உலக செல்வம் தான் உனக்கு. அதுபடிதான் நீ போற. நீ மாறாக நீ ஆண்டவருடைய போனீங்கன்னா நீ கடவுளுடைய பிள்ளை. இந்த உலக செல்வம் தான் உனக்கு சொத்து உனக்கு. அப்படிதான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. பரிசேயர் யாரு, சதுசேயர் யாரு, மரல் அழிஞ்சது யாரு? இந்த உலக செல்வம் தான் அவங்களுக்கு. மக்கள்கிட்ட எப்படி சுரண்டு சாப்பிடலாம், இந்த உலக செல்வத்தை எப்படி சேர்க்கலாம், நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த உலகத்துல இந்த செல்வத்தை எப்படி முழுங்கி நீ வியாபாரம் பண்ணலாம் காத்திருந்த நீ உண்டு ஆண்டோட ஆசீர்வாதம் இருந்தா கிடையாது. அபிரகாம் பாருங்க பார்ப்போம், அவர் இந்த உலக செல்வத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. யாராவது லோத்து பிடிச்சிட்டு போறாரு, போன்னு அனுப்பிச்சிட்டாரு, எடுத்துட்டு போப்பா, நீ போப்பா, எனக்கு வறண்ட பூமி பரவாயில்ல, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்குது, இந்த சொத்து பெருசு இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் சொத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் வறண்ட பூமி, அவர் தான் வாழ்வாங்க வாழ்ந்தார். இன்னொன்று காரணம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆதியாகமம் 12வது வாசிச்சு பாருங்க, 1 to 3 வரைக்கும். 12, 1 to 3 ஆண்டவருடைய ஆசீர்வாத வார்த்தைகள் அங்கே இருக்கும். அபிரகாம், உன் ஊரையும் நாட்டையும் விட்டு கிளம்பி வா, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உன் வம்சத்தை எவனாலும் எண்ண முடியாது, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருகும் ஆண்டு ஆசீர்வாதம் கொடுப்பாரு அபிரகாமுக்கு. ஆனால் அபிரகாமுக்கு 100 வயது ஆகும். சாராவுக்கு பிள்ளை பேர் இருக்காது. எப்படி சொல்றது? அந்த வார்த்தையை இங்கே இன்றைய முதல் வாசகத்தில் அந்த பவுல் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையில் நல்லா கொஞ்சம் வாசிச்சு பார்க்கலாம் வாங்களேன். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றல் அற்று போயிற்று. கருப்பையும் அவருக்கு உடனும் செத்து வயசாகி போச்சு. 100 வயசாகி போச்சு. கருப்பு சாராவுடைய கருப்பை ஆற்றலற்று போயிடுச்சான் என்று எண்ணி பார்த்தனர். ஆனால் அப்பொழுதும் கூட அவர்கள் நம்பிக்கை தளரவில்லை. அந்த நிலையிலும் கூட ஆண்டவரை ஏற்று, ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, நீங்க நாங்கள் சாக போறோம், 100 ஆகி போச்சு, எங்களுக்கு 100 வயசு ஆகி போச்சு, என் மனைவி வயசாக கேள்வி ஆயிட்டா, நான் 100 வயசு கிழவன் ஆயிட்டேன் என்று கடவுளை எதிர்த்து ஒரு அணுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா பாருங்க பார்ப்போம். அப்பொழுதும் அவர் கடவுள் நம்பினார். ஆண்டோடைய வார்த்தை பலிக்கும் என்று இருந்தார். அதுதான் செல்வம். உள்ளது எந்த கலமும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, பைபிள் மறைப்பொருள் இருக்கு பாருங்க, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அவர் விண்ணகத்தை உரிமையாக்கி, அது விண்ணக சொத்து அவங்களுக்கு. அந்த தூய உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பினார் அபிரகாம். அந்த நம்பிக்கையைத்தான் ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். 100 வயதில் ஈசாக்கை கொடுத்தார் ஆண்டவர். அதான் செல்வம். ஆண்டவருடைய ஆசை எங்க இருக்குதான் செல்வம். இப்ப பாருங்க பாப்போம், நம்ம இந்த உலக செல்வம் தான் ஆண்டவருடைய ஆசை. யார் சொன்னது? சோர்களே, நம்ம நாம வச்சுக்கணும், நமது எண்ணம் வேறு, கடவுளுடைய எண்ணம் வேறு. ஆண்டோடைய ஆசை எங்கு நிறைவாக இருக்கிறதோ அவனே செல்வந்தன். மாறாக நாம் அந்த உலக செல்வத்தை பற்றுக்கணும் வச்சுங்களேன், நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்து விடுவோம். நம்மலாம் கடவுளுடைய பிள்ளைங்கிறதே இந்த எண்ணமே
அந்த அடையாளத்தை இழந்து போயிடுவோம் நாம். சின்ன ஒரு கலைசல் நிறைவு செய்கிறேன். ஒரு குருவி என்ன பண்ணுச்சு, அப்படியே பார்த்துட்டே போச்சு. கீழே பார்த்துச்சு, ஒரு பழக்கடை கீழே இருந்துச்சு. இந்த பழக்கடையை பார்த்தோன்னே அதுக்கு பழம் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. கீழே வந்துச்சு. கடைக்காரர் போட்டு, ஐயா எனக்கு மாம்பழம் கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிட்றதுக்கு. சரி, நான் ஒரு பீஸுக்கும் என்ன பண்ணணும், ஒரு இறகு எனக்கு பிச்சு கொடுக்குறியா எனக்கு, நான் உனக்கு பழம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொன்னார். என்று சொன்ன அந்த குருவி சொன்னது. அந்த கடைக்காரர் ஒரு பீஸ் அறுத்து கொடுத்தாரு. அது ருசியாக சாப்பிட்டுச்சு. ஒரு சிறகை பிச்சு கொடுத்துச்சு. இவ்வாறு அந்த பழத்தில் ரொம்ப ஆவல் கொண்டு என்ன பண்ணிச்சு, அது ஒரு சிறகாக பிச்சு கொடுத்துட்டு பழத்தை சாப்பிட்டுச்சு. ஒரு நேரம் வந்தது, அதுக்கு வயிறு ஃபுல் நிறைவாயிட்டு போதும் என்று அதுக்கு தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போக முயற்சி பண்ணுச்சு. அதனால் பறக்க முடியல. ஏனென்றால் ஒரு இறகு கூட அதில் கிடையாது. ஒரு இறகு கூட அதில் கிடையாது. தன் பறவை என்ற அடையாளத்தையே இழந்து இந்த தன் சாப்பிடணுங்கிற இந்த ஆசை, இந்த பேராசை மேலே இந்த ஆசைப்பட்டு தன் அடையாளத்தை இழந்து கிடந்தது அந்த பறவை. சர்களே, இந்த உலக செல்வம், உலகம், காசு காசு, பணம் பணம், காசு செல்வம் செல்வம், காசு காசுன்னு இந்த காசு பின்னாடியே ஓடி இந்த காசையே கடவுளாக நீ மதித்து வாழ்கின்ற நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்ற அடையாளத்தை இழந்து போயிடும். எப்படி இந்த பறவை பறக்கலாம், அந்த பறவைன்னு பேர். இந்த ஆசையால படிச்சது பறவைங்கிற அடையாளத்தை இழந்து போச்சு. நம்ம மனசு நம்பிக்கை இருக்கணும். கடவுள் செய்வாரு, நம் சொத்து அவர் தான் என்று அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவரையின் கற்பாரை, அவரையின் அரண், அவரையின் மீட்புன்னு அவரை நம்பி இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அப்படி இருக்கணும். நாம் மாறாக செல்வம், காசு, பணம், துட்டு. ஒரு ராஜா பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினார். அவர் சொன்ன வார்த்தை இது: இந்த உலகத்தில் மிகச்சிறந்த விஷயங்கள் 5. மிகச்சிறந்த விஷயங்கள் 5. ரொம்ப ஆர்வமாக கேட்குறேன். எது சொல்ல போகிறேன் ரொம்ப காதல் எதுனா உலகத்திலே சிறந்த விஷயம் 5ன்னு சொல்கிறேன். நான் கேட்பேன். ரொம்ப ஆர்வமாக பட்டிமன்றத்தை கேட்க ஆரம்பித்தேன். எது தெரியுங்களா? காசு, பணம், துட்டு, மணி அப்படின்னாரு. உண்மையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அப்படிதான். இந்த உலகத்தில் சிறந்த விஷயங்கள் காசு, பணம், துட்டு, மணி. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீதி, நியாயம், அன்பு, இல்லையா, தியானம், கொடை அனைத்துமே அதுக்கப்புறம் தான். அதெல்லாம் காசு, செல்வம். மகிழ்ச்சியாக வாழ்கிறேன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே போடு. நல்ல பிள்ளையாரு, நல்ல பிள்ளை என்ன பண்ண சொல்லுப்போ. அப்பப்போ கடவுளுக்கு பயந்து வாழ, கடவுளுக்கு பயந்து வாழ பப்போ. காசு இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், காசுக்காக பெத்த தாயை கழுத்தெடுக்கிறானா இல்லையா? இன்னைக்கு யோசிச்சுப்பா. நீங்கள் ஒரு செய்தி பாருங்க பார்ப்போம். சொத்துக்காக தன் தகப்பனை வெட்டி கொலை பண்ணுற காலம் இது. இப்போ எந்த அளவுக்கு பணம் அவங்களுக்கு கண்ணை மறைக்குது பாருங்க. செல்வம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் செயல்படுது பாருங்க. சர்களே, நாம் அவ்வாறு வாழ்வோம். திருப்பி தான் சொல்கிறோம். நாம் செல்வத்தின் பின்னாடி ஓடுகின்ற மக்களாக இருந்தால் நாம் கடவுளுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை இழந்து விடுவோம். அவரகம் போல ஆண்டவரை நம்பி வாழ்வோம். அவர் அடுத்த அதை கொடுப்பார். நல்ல ஒரு பாட்டு உண்டு. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். ஒரு படகுன்னு வச்சிங்களேன், அது துடுப்பு அதுக்கு இருக்கணும். எனக்கு துடுப்பு தேவை, துடுப்பு தூக்கி போட்டுருங்க சொல்லிட்டு துடுப்பு எனக்கு வெயிட்டாக பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படகை துடுப்பை இழந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது படகாக இருக்க முடியாது. அது வெறும் மரக்கட்டையாக தான் இருக்கும். படகுன்னா துடுப்பு இருக்கணும், அந்த வெயிட்டை தாங்கிடும். துடுப்புன்னு ஒன்று இருக்கணும், அந்த வெயிட் தாங்கணும் படகு. அப்போ தான் அது படகாக இருக்க முடியும். மனுஷனாக இருந்தால் இறையன்பு, இறையச்சம், கடவுளுக்கான இலக்கணங்களை உள்ள இருக்கணும். அப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியும். இல்லை என்றால் நாம் கடவுளுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை இழந்து விடுவார். நாம் கடவுளின் பிள்ளையா, செல்வத்தின் பிள்ளையா முடிவு செய்வோம். அது